அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அடுத்து வருகின்ற 30 நாட்களும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த மேசராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய இயல்பான கேரக்டர்ஸ் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வரிகளில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா, கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாகவே சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மேசராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா பசி எடுத்துட்டுனா பசிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது விருந்தினராகட்டும் சொந்த வீடாகட்டும், எனக்கு பசிக்குது, இந்த டைமில் எனக்கு சாப்பாடு வேணும், அதுவும் சூடாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரங்க முதன்மை ராசி என்பதனால பிறப்பை குறிக்கிறத ஒரு ராசி. அதனால் எல்லா விஷயத்திலையுமே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், வீடாகட்டும், எல்லாத்துலேயுமே முதன்மையாக இருக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்களா இல்லையா, அந்த முதன்மை பதவி இவங்களை தேடி வந்துடும். இவங்களுடைய குணம் கூட குழந்தைகள் குணமாக இருக்கும். ரொம்ப அன்புக்கு கட்டுப்பட்டவங்களாக இவங்க இருப்பாங்க. அதே சமயம் மிகுந்த தன்னம்பிக்கை உடையவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம். நீதி, நேர்மை, உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படுவாங்க. யாருக்கிட்டையாவது பேசுறது பழகிறதுனா கூட கொஞ்சம் சிந்தித்து அதன் பிரகாரம் பேசக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தன்னுடைய கொள்கையை எப்பவுமே மாற்றிக்க மாட்டாங்க. ஒரு முடிவு எடுத்துட்டாங்களா அந்த கருத்தை எப்பவுமே அவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க. அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு 99% அவங்க எடுக்கிற முடிவுகள் ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா எல்லா பக்கமும் யோசித்து ஆராய்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவுகள் எப்பவுமே சிறப்பாக இருக்கும். அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்லேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, இந்த மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய முடிவுக்கு எல்லாரும் கொஞ்சம் செவிசாய்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சுயநலம் இல்லாமல் எல்லாருடைய பொதுநலம் கருதி ஒரு முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி அறிவில்லாதவங்க அப்படின்னு இவங்கள சொல்லிவிட முடியாது. ரொம்ப திறமைசாலிங்க, புத்திசாலிங்க, நிதானமாக யோசித்து செயல்படுவாங்க. பெரும்பாலும் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மேசராசி என்பர்களை பெரும்பாலும் இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும். பெரும்பாலும் இவங்களுக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிறது இவங்களுக்கு அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணாங்களவே அரசாங்க வேலை கிடைக்கும். யாரையுமே தவிர்க்க மாட்டாங்க, யாருடைய மனதையும் புண்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இவங்க நீதி நேர்மையை கரெக்டாக கடைபிடிக்கிறதுனால ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா உடனே போய் தட்டி கேட்பாங்க. அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே. ஏன்னா அந்த இடத்துல தப்பு இருக்குதுன்னா நீ இந்த தப்பு செஞ்ச, அது பெரியவங்க வயதானவங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. பெரிய மனிதர்கள் விஐபின்னு கூட பார்க்க மாட்டாங்க. நீ இந்த தப்பு செஞ்ச அப்படிங்கிறத அந்த இடத்துல சுட்டி காட்டுவாங்க. அது இவங்களுக்கே எதிராக பல டைமில் மாறிடும். நீங்கள் பார்த்த மேசராசி அன்பர்கள் அல்லது உறவினர்கள் மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இயல்புடையவங்களாக இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரையிலும் எல்லா பக்கமும் இருந்தும் பண வரவு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாசி மாதத்தில் மெகா ஜாக்பாட் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடிக்க இருக்குது. என்னங்க நீங்கள் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட்டே அடிக்கலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை தேடி ஏதாவது ஒரு தனவரவு வரக்கூடிய யோகம் இருக்குது.
வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கினா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆதாயத்தை உங்களால் பெற முடியும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரக நிலையில் இருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல சனி பகவானும் புதன் சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கு. விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகுவும் இணைந்திருக்கிறாங்க. இதனால நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரி பலன்கள்லாம் கிடைக்குன்னா, சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். அதே சுக்கிரன் இந்த மாதம் வக்ரகமாகவும் இருக்கிறார். அதனால் இந்த மாதம் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். லாபஸ்தானமான சூரியன் இருப்பதனால அற்புதமான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மாசி மாதம் 12ஆம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார். பிரச்சனைகள் இனி தீர்ந்தது அப்படின்னே சொல்லலாம். இனி வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு அமையும். மாசி மாதம் 15ஆம் தேதி புதன் பயிற்சியாக இருக்கிறார். மீன ராசியில் புதன் நீச்சமாக இருக்கிறார். அங்கு சுக்கிரன் உச்சத்தில் இருப்பதால் பரிவர்த்தனை நடைபெறதுனால நீச்சபட்ச ராஜயோகம் நடைபெற போகுது. மாசி 17ஆம் தேதி சுக்கிரன் வக்ரகம் அடைய போகிறார். சூரியனும் 11ஆம் இடத்துலேருந்து சனி பகவானை அஸ்தமனம் செய்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் இந்த மாசி மாதத்தில் திருமணமான தம்பதிகள் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். மனதுக்கு பிடித்த ஒரு காரியம் இந்த மாதத்தில் நடைபெறும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு யோகமும் அமையும். அரசு சம்பந்தமான விஷயங்களில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கி வெற்றி நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைய போகுது. இந்த காலத்தில் வீட்டில் வண்டி வாகன விஷயத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பும் அமையும். குழந்தைகளுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கவனிங்க. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் மூலமாக கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. பங்குச்சந்தையில் நீங்கள் முதலீடு செய்திருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். அரசு துறையில் இருக்கிறவங்க, கான்ட்ராக்ட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு. நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் அமையும். நிலத்தில் செய்யும் முதலீடு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகி நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி கிடையாது. சுறுசுறுப்பாக செயல்படுங்க. வருகின்ற மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. செவ்வாய் வக்கரகமாக இருப்பதனால பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காது மூக்கு தொண்டை சம்பந்தமான தொந்தரவுகள் கொஞ்சம் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. தொலைந்து போன ஆவணங்கள்லாம் இந்த டைமு கிடைக்கும். இந்த காலத்தில் புதிய மாற்றங்கள், அதாவது தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன்னறித்து நிதானம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணி செய்கிற இடத்துல சிறு சிறு சங்கடங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. சேமிப்பதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி நிலம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. வாழ்க்கை துணை மூலிமா நல்ல ஒரு பலன் இந்த மாதத்தில் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் மூலிமா ஏதாவது தொழில் நடத்துகிறீங்க அப்படின்னா வீண் வாக்குவாதம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. வெளி மாநிலம் வெளியூர்கள் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வீண் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா வீண் விரயம் ஏற்படாது. மனதுக்கு பிடித்த ஒரு விஷயமும் இந்த மாதத்தில் நடைபெறும். உங்களுக்கு நிம்மதி வேணும் அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுக்கிட்டு வாங்க. அதுவும் வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுக்கிட்டு வாங்க. நெய் தீபமோ அல்லது மஞ்சள் நிற வஸ்திரமோ அணிவித்து வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும். மனதில் இருக்கிற சங்கடங்களும் குறைய ஆரம்பிக்கும்.
முடிந்தால் இதை 9 வாரம் செய்து பாருங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேச ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.